விசேஷ அறிவு இருந்தால் பிரம்மத்தை அறிய முடியாது. விசேஷ அறிவில்லாத குழந்தை தான் பிரம்மம் என அறியுமா? அதற்கு பேச வார்த்தைகள் இல்லாததால் மனதில் தான் பிரம்மம் என்று நினைக்குமா? சேகர்ஜி கேட்டிருக்காருங்க சுவாமி. அந்த குழந்தை அறியுதையோ அறியலையோ, விசேஷமாக இருக்குதோ சாமானியமாக இருக்குதோ, அது பிரம்மங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. குழந்தையாக இருந்தாலும் வளர்ந்த ஆளாக இருந்தாலும் விசேஷ ஞானம் போனாலே பிரம்மம்னுங்கிறத சாஸ்திரம் சொன்னால் தான் தெரிஞ்சுக்க முடியும். விசேஷ ஞானம் இருந்தாலும் சாமானிய ஞானம் இருந்தாலும் பிரம்மம் தான். பிரம்மம் எப்பவுமே மாறாமல் தான் இருந்துட்டு, நான் பிரம்மங்கிறது விசேஷ ஞானத்தினால நான் பிரம்மம் இல்லாமல் போயிடுறதில்லை. அதுக்காக சாமானிய ஞானத்தில் இருந்தால் தான் பிரம்மன்றதும் கிடையாது. உங்களுக்கு சாமானிய விசேஷம் உங்களுக்கு புது வார்த்தையாக இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் விளக்கிடலாம். சாமானிய ஞானம்ங்கிறத தங்கம்னு வச்சுக்கோங்க. சாமானியம்னா என்ன? தமிழில் சாமானியன்னா ரொம்ப நாளாக சாமானியன் சார், ரொம்ப எளிய அப்படின்னு அது ஒரு புகழ்ச்சியாக சொல்லிக்குவாங்க. அப்படி சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு புகழ். சாமானியங்கிறதுன்னு சமத்துவம்னு அர்த்தம். சமம் தான் சாமானியம். சமநிலைங்கிறதுக்கு சாமானியம். சாமானியம். எவன் ஒருத்தன் சமமாக இருக்கிறானோ, ஏற்றத்தாழ்வில், அவனை சௌமிய அப்படின்னு சொல்லி, எதா சௌமிய அப்படின்னு உத்தாலகர் மகனை கூப்பிட்றாரு, ஏ சௌமியா. சா சௌவா மாறும், சூ கூட சௌவா மாறும். சுகம்ங்கிறத சௌக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறது. அப்படின்னா சுகமாக இருக்கிறீங்களான்னு அர்த்தம். சுகம்ங்கிறது சௌக்கியம் மாறும், சௌக்கியம். இப்போ சாமானியம்ங்கிறது என்ன? சமம்னு அர்த்தம், ஈக்குவல்னு அர்த்தம். இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டோம், 1 கிலோ கோல்டு. எங்கே பார்த்தாலும் அது சமமாக தானே இருக்குது. ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? மேலே கீழே குழந்து உள்ள எங்கே பார்த்தாலும் கோல்டாக இருக்குது. இட்ஸ் அ பியூர் கோல்டு. அது சாமானியம். இதை நம்ம கொத்தனாருக்கு இவர்கிட்ட கொடுத்துறோம், கொல்லர்கிட்ட, பொற்கொல்லர். அவர் என்ன பண்ணுறாரு? 1 வாரம் கழித்து வாங்க சார். இப்போ 100 ஊர்படிகை செய்து வச்சுக்கிறார். ஒன்று விதவிதமாக இருக்குது. இப்போ விசேஷமாக இருக்குன்னு தானே சொல்கிறோம். எப்போவுமே சமமாக இருந்தால் சொல்ல மாட்டோம். வீட்டில் என்னங்க விசேஷமா அப்படின்பா. ஏன்னா மாவிலை, தோரணம், கோலம்லாம் போட்டிருக்கிறாங்க. விசேஷம்னா சமமான எப்பவுமே இருக்கிறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்கிறது தானே விசேஷங்கிறோம். அப்போ சாமானியமும் விசேஷம் உங்களுக்கு புரியுதா? தங்கம்லாம் தங்கமாக இருந்தால் சாமானியம். அதை நகைகளாக செய்துட்டோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் கொடுத்துரும். இதுக்கு இது விசேஷம், இதுக்கு இது விசேஷம். இதுவும் வளையல் தானுங்க. அது வளையல்ங்கிற விஷயம் சம்மந்தாங்க. ஆனால் இது வங்கி வளையல், இது முத்து வளையல், இது நெளி வளையல் அப்படின்னு விசேஷம் கொடுக்குறோம் பாருங்கள். அப்போ விசேஷங்கிறது சாமானியம்தான் விசேஷம். இப்போ விசேஷங்கிறது என்ன? அதோடைய வடிவத்தில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. பார்க்கலாம், தங்கத்தை வளைச்சிட்டோம்னா வளையலுங்கிற ஒரு விசேஷம் வந்துருக்கு. அது நசுக்கி தட்டையான டாலர்னு வந்துருக்கு. தங்கம் தங்கமாக தான் இருக்குது. விசேஷங்கிறது என்ன? அதோடைய டிஸ்டார்ஷன், விகாரம். அதை டிஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு காகிதம் கொடுக்குறோம், அதை இப்படி மடித்து டிஸ்டார்ட் பண்ணிட்டார், விகாரம் பண்ணிட்டார். கப்பல். அப்புறம் அப்படி மடித்து கத்தி கப்பல்ங்கிறார். அப்புறம் மடித்து ஏரோப்ளைனுங்கிறார். அப்புறம் மடிச்சுட்டு 5 கப்புங்கிறாரு. இதெல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் மறுபடியும் பேப்பரை எடுத்து வச்சுட்டு பேனா வச்சு எழுத ஆரம்பிச்சு. பேப்பர் சாமானியம்தான். ஆனால் அது விதவிதமாக மடிக்கும் பொழுது, விகாரம் அடையும் பொழுது, அது விதவிதமான பர்பஸும் வந்துடுது. ஒன்று பறக்குது, ஒன்று மிதக்குது. ஒரே காகிதம் தண்ணியில் போட்டால் மிதக்குது, இன்னொரு காகிதத்துக்கு போட்டால் ஏரோப்ளைனை பறக்குது, ராக்கெட்லாம் விடுறாங்க. விசேஷம் என்பது சாமானியத்தினுடைய விகாரம். விகாரம்னா புரிஞ்சுக்கிட்டா டிஸ்டார்ஷன். இப்போ குழந்தை பிறக்கும் பொழுது அது அறிவில்லாமலா பிறகுது? யாராவது குழந்தை அறிவில்லாமல் பிறகுதுன்னு சொல்லுவாங்களா? குழந்தை எல்லா உயிரும் அறிவுடையது தான், அறிவோடு தான் பிறகுது. அந்த அறிவுக்கு சாமானிய அறிவுன்னு பேர். 10 குழந்தை பெற்றாங்க அந்த அம்மா. குழந்தைகளுக்கெல்லாம் சில சமயம் ஒரே பிரசவத்தில் 3 பெற்றுறாங்க இல்லையா, 2 கூட பிறகுறாங்க. அப்போ 2 குழந்தைக்கும் பிறக்கும்போது என்ன கிடைக்குது? சாமானிய அறிவு கிடைக்குது. ஆனால் 2த்தையும் 2 இடத்துல வளர்க்குறாங்க. ஒருத்தன் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், ஃபயர்மேன் ஆகிட்டார், இன்னொருத்தர் போலீஸ்கார் ஆகிட்டார். 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டது சாமானிய அறிவு. ஆனால் அவங்க வளர்த்துக்கிட்டது விசேஷ அறிவு.
அந்த அறிவை வைத்துக்கொண்டு அவன் ஏதோ அறிஞ்சுக்கிட்டான். ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, 10 குழந்தைங்க இந்த ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி பிறந்திருக்குது. பிறக்கும்போது எல்லாருக்கும் சாமானிய அறிவு தான். ஏதாவது விசேஷம் இருக்குதா? அவங்கெல்லாம் ஒரு 20 வருஷம் கழித்து பார்க்கும்போது அதே அந்த ஹாஸ்பிட்டல் வந்து, நான் இங்கே தான் பிறந்தேங்க, நீ என்னவா பண்ணுற? நான் என்ஜினியருங்க. என்ன இன்ஜினியர்? நான் ஏரோநாட்டிக் இன்ஜினியர். நீங்கள்? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர். இவன் ஆட்டோமொபைல் இன்ஜினியர். நீ கெமிக்கல் இன்ஜினியர். நான் டாக்டர். நான் ஃபிலாசபர். நான் லிங்குவிஸ்டிக்ஸ். இதெல்லாம் சாமானிய அறிவினுடைய டிஸ்டார்ஷன் தானே. அப்போ சாமானிய அறிவு இப்போ கெட்டு போச்சா? அந்த சாமானிய அறிவு தான் பிரம்மம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? விசேஷ அறிவு அப்பிரம்மம். சாமானிய அறிவு சுவாமி, விசேஷ அறிவு ஆசாமி. இப்போ விசேஷ அறிவை விட்டுட்டோம்னா என்ன ஆகுறீங்களா? சுவாமி. ஃப்ரீடம் ஃப்ரம் தி நோன் அப்படின்னு ஜே கிருஷ்ணமூர்த்தி ஒரு புக் எழுதினார். அறிந்தறிதிலிருந்து விடுதலை. நீ என்னெல்லாம் அறிவுன்னு அறிந்தியோ அதை விட்டு தொலை, நீ கடவுளாகிடுவ. அப்போ நான் முட்டாளாகிடுவேனா? முட்டாளாக விடலை. இந்த அறிவு தான் நானுன்னு சொல்கிற பாரு, விசேஷ அறிவு. அதை விடு, சாமானிய அறிவு தான் நான். தங்கம்தான் நான் வளையலாக இருப்பேன், மோதிரமாக இருப்பேன், அதை பற்றி கவலை இல்லை. தங்கம் எதாவது கெடுப்போதா? அப்போது நான் யாருன்னு கண்டுபிடிச்சா விசேஷ அறிவை நீங்கள் ட்ராப் பண்ணணும். இப்போ சாமானிய அறிவை கண்டுபிடிக்கணும். சாமானியன்னா இங்கேயோ காணா போயிடுச்சா என்ன? தங்கத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி வளையலை கொடுத்தோம்னா என்னையா இது? விசேஷ அறிவே சாமானிய அறிவு தான். அப்போ விசேஷ அறிவெல்லாம் தூக்கி போட்ட பிறகு தான்லாம் அர்த்தம் கிடையாது. அதுக்காக குழந்தையெல்லாம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஞானத்தில் புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓ, எல்லா வளையலும் எல்லா ஆபரணங்களும் தங்கமாகத்தான் இருக்கிறது. எல்லா விசேஷ அறிவும் சாமானிய அறிவு தான். கடவுள் தான் இப்படி விதவிதமாக சிந்திக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா? இப்போ நம்ம கேட்குறோம், அவர் கேட்ட கேள்வி அந்த குழந்தைக்கு ஏன் தெரியல அப்படின்னு. தெரியாது. சாமானிய அறிவு கடவுள்னு தெரியுமா? சாமானிய அறிவு இருக்குன்னு தெரியுது. நமக்கு கூட தான் சாமானிய அறிவு இருக்குது தெரியுது. நீங்கள் எதுவுமே எண்ணிக்காமல், உங்களை பற்றி எதுவுமே சிந்திக்காமல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய விசேஷ அறிவு எங்கே போச்சு? நான் தூக்கத்தில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராவது தூக்கத்தில் நான் இல்லைன்னு சொல்லுவாங்களா? தூக்கத்தில் இருக்கிறல்ல, நான் இருக்குதா இல்லையா? அந்த நான் தூக்கத்தில் இருக்குது, நனவில் விசேஷமாக இருக்குது, தூக்கத்தில் சாமானியமாக இருக்குது. ஏன்னா நாய் தூங்குது, எஜமானன் தூங்குறாரு. ஏதாவது விசேஷம் இருக்குதா? உடம்புல விசேஷம் இருக்குது. தூக்கத்தில் ஏதாவது விசேஷம் சொல்லுங்கள். நாய் தூக்குறாருன்னு சில பேர் சொல்லலாம், மனுஷன் மாதிரி தூங்குதே, அது என்ன தூக்கத்தில் பெரிய ஆளிவேன். தூக்கம் சாமானியமாயிடும். இந்த சாமானிய அறிவு எல்லாரிடம் இருந்தாலும் கூட அது ஆத்மா என்றோ பிரம்மம் என்றோ யாருக்கும் தெரியல. அது குரு சொல்லி கொடுத்தா தான் தெரியும். அதனால் குழந்தையாக இருப்பதனால பிரம்மமாக இருக்கும். குழந்தையில் தான் பிரம்மம் இல்லை, நான் வளர்ந்த பிறகும் பிரம்மம் தான். அஜ்ஞானம் குழந்தையிலும் இருக்குது, வளர்ந்த பிறகும் இருக்குது, எல்லா பிறகிலும் இருக்குது. சரீரம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். சரீரம் இருக்கிற வரைக்கும் இருந்தே தீரும். சரீரம் தான் அஜ்ஞானம். சரீரத்தை நானுன்னு சொல்கிறது தான் அஜ்ஞானம். சரீரத்தில் இருந்துக்கிட்டு நான் சரீரம் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? குரு சொல்லி கொடுத்த பிறகு தான், ஐயா இந்த சரீரங்கள் 5 கோஷங்கள் 5 சூக்ஷ்ம ஸ்தூல காரண சரீரங்கள் 3 நான் அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தெரிஞ்சுக்கிட்டல, ஏன் உடம்புல இருக்க வெளியே போ அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் வெளியே போகணும்? நான் எங்கும் இருக்கின்ற ஆத்மா, நான் எங்கே போகிறது? என்ன எனக்கு உடம்புல இருந்தால் என்ன குறைச்சல்? தங்கம் சொல்லுது, நீ தங்கம்னு தெரிஞ்சுக்கிட்டல, வளையலை விட்டு போ அப்படின்னு சொல்ல முடியுமா? எனக்கு என்ன குறைச்சல்? வளையலாக இருந்தானே, நெக்லஸாக இருந்தானே, நான் தங்கம் அப்படின்னு சொல்லுவான். இப்போ ஞானி தன்னை பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு குழந்தையாக இருக்கணும், குழந்தையாக மாறணும், வயோதிகனாக இருந்து குழந்தையாக போகணும், இதெல்லாம் தேவையில்லை. அஞ்ஞானம் நீங்கினா போதும். அடுத்த கேள்வி. பிரம்மம் ஆகிய நானே அனைத்து உயிர்களிலும் இருக்கிறேன். உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறேன். நான் பிரம்மம் என்று உணர்ந்த பிறகு சந்நியாசி தர்மத்தையா கடைபிடிக்க வேண்டும்? புத்தரும் ரமணரும் ஞானம் பெற்ற பிறகு சந்நியாசி தர்மத்தில்தான் இருந்தார்கள். நாமெல்லாம் ஞானத்தை பெற்ற பிறகு சந்நியாச தர்மத்தில்தான் இருக்க வேண்டுமா? எனக்கு இதில் சற்று குழப்பமாக இருக்கிறது. இனி எப்படி வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் குருவே? முத்தையா துபாயிலிருந்து கேட்டிருக்காருங்க சுவாமி. இதுக்கு நான் பதில் சொல்லலை, பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார்.
அர்ஜுனன் கேட்குறான், கடைசி அத்தியாயம் பாடம் முடிய போகுது. அப்போ கேட்குறான், பகவான் நீங்கள் பல இடத்துல சந்நியாசம் சந்நியாசம்னு சொல்கிறீங்க, சில இடத்துல தியாகம் தியாகம்னு சொல்கிறீங்க, ரெண்டையும் ஒரே மாதிரி அர்த்தத்திலே சொல்கிறீங்க. தயவுசெய்து தியாகம் என்ன சந்நியாசம் என்ன இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள். அர்ஜுனா, தியாகமும் சந்நியாசமும் ஒன்று தாண்டா. சர்வ தர்மான் பரித்தியஜ்ய அப்படிங்கிறார். எல்லா தர்மங்களையும் தியாகம் பண்ணிடுங்கிறார். தியாஜ்யம்னா விட்டு தொலைனர், தியாகம் அப்படிங்கிறது சந்நியாசம். இப்போ நம்மளுடைய நண்பர் துபாயிலேருந்து கேட்குறதுக்கு சந்நியாசங்கிறத கமண்டலம், தாடி, ருத்ராட்சம், காவி அந்த அர்த்தத்தில் நினச்சிட்டார். அல்லது குடும்பத்தை விட்டு ஓடி தனியில் குகையில் வாழறது, வெறும் கனிகளை மட்டும் சாப்பிட்றது. பாவம், இந்த ஞானம் பெற்ற பிறகு முன்னாடியாவது நல்ல வயிறார சாப்பிட்டோம். இந்த ஞானியாகி ஆத்மா நான் பிரம்மம்னு தெரிஞ்ச பிறகு மறைஞ்சு மறைஞ்சு சாப்பிட வேண்டியதாக. யாராவது பார்த்துருவாங்களோ, என்ன இப்படி வெட்டுறானே அப்படின்னு. அப்புறம் உலகத்துக்காக வேண்டி பழம் சாப்பிடுவேன், பால் மட்டும் சாப்பிடுவேன். காலையில் சாமி 4 மணிக்கு எழுந்து வைக்கீங்களோ அப்படின்னு. என்ன வெக்க கேடு சொல்லுது. எப்போ தூக்கம் வருதோ அப்போ தூங்குறேன், எப்போ முடிக்கிறேனோ அப்புறம் எழுதுகிறேன். ஞானிகளுக்கு மற்றவனுக்காவது எல்லா ஃப்ரீடமும் இருக்குது. ஃப்ரீடம்னு என்ன, வீடு பேர் முக்தி. ஞானிக்கு இருக்கிற தண்டனை அதிகமான தண்டனை. நான் நினைக்கிறாங்க சாமி எப்பயும் 4 மணிக்கு எழுந்துவார் போடுறது. எழுந்தாலும் எழுந்துக்குவார், 6 மணி வரைக்கும் தூங்கினாலும் தூங்குவார். அவர் சரீரம் இல்லைப்பா, அதை முதல்ல புரிஞ்சு. அப்போ தியாகம் என்றால் என்னன்னா, அர்ஜுனா சந்நியாசம்ங்கிறது சர்வ கர்ம சந்நியாசம். சந்நியாசம் அப்படின்னா நியாசம்னா இந்த கையில் இருக்குது இல்லையா, அது விட்டுறது. மடியில் விட்டேன் பாரு, உஷார். அப்போ எடுத்து வச்சுக்கலாம் பாரு. சந்நியாசங்கிறது எடுத்து வச்சுக்கிறது இல்லை, ட்ராப்பு. சட்டி சுட்டதடா கை விட்டதடா, அது பத்திரமாக கொண்டு போய் வைக்கிறோமா. கை சுடும் இல்லை, சுடுற சட்டியாக அது பத்திரமாக கொண்டு போய் வை. சுட்டா என்ன அப்படின்னா உடனடியாக போட்டுருவான். அப்போ எப்பொழுது உன் கர்மங்களை நீ ஒட்டுமொத்தமாக விட்டு விடுகிறாயோ அது பேர் சந்நியாசம். சம்யக் நியாசம், டோட்டல் ட்ராப். கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கிறது இல்லை. கீழே உடஞ்சது கொஞ்சம் பரவாயில்லைங்க, வழித்து கொஞ்சம் எடுத்து பாட்டில் ஊற்றி வச்சுக்கலாம், நல்லெண்ணெய் தானே மேலோட்ட எடுத்துக்கலாம், கீழே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் விட்டுடலாம் அப்படின்லாம் கூட நம்ம செய்கிறோம்ல. அது மாதிரி இல்லையா, டோட்டல் ட்ராப் ஆஃப் ஆல் ஆக்ஷன்ஸ். அது எப்படி சுவாமி ஆக்ஷனே இல்லாமல் இருக்க முடியும்? அப்புறம் நான் சாப்பிட்றது மெல்ல விடலாம் ஆக்ஷன் தானே, நடக்கிறது படுக்கிறதெல்லாம் ஆக்ஷன் தானே, டாய்லெட் பாத்ரூம்லாம் போய் ஆகணும், இது என்ன ஆக்ஷனே? பகவான் சொல்கிறாரு, கர்மம் செய்யாமல் யாராலும் இருக்கவே முடியாது. அதில் கர்ம சந்நியாசங்கிறது சர்வ கர்ம சந்நியாசம். கர்ம சந்நியாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா, காமிய கர்மங்களை 5ஆக சொல்லுவாங்க. நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், பிராயசித்த கர்மம், நிஷித கர்மம், காமிய கர்மம் அப்படின்னு 5 சொல்லுவாங்க. இதில் நிஷித கர்மங்கிறது செய்யக்கூடாத கர்மங்கள், காமிய கர்மங்கிறது ஆசைக்காக செய்கிற கர்மங்கள். நிஷித கர்மமும் காமிய கர்மத்தையும் விட்டுட்டு நித்திய நைமித்திக பிராயச்சித்த கர்மத்தை தாராளமாக செய்தா. கர்மத்தை விடுதல்ங்கிறது இதுதான். விடுறதுன்னு என்ன விடணும்? செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பது, ஆசைக்காக பலனுக்காக லாபத்துக்காக கணக்கு போட்டு செய்கிற பற்றியா வேலையெல்லாம் அளந்து செய்கிறாங்க பாரு வேலைங்க. சில பேர் அளவில்லாமல் செய்வாங்க. தம்பி போதும், தம்பி போதும், நாளைக்கு பெயிண்ட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு. இல்லைம்மா இன்னும் ஒரு 1/2 hour இருந்தால் இன்றைக்கி முடிச்சிடுவேங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான் 5 மணி ஆச்சு டைம், கை காலெலாம் கழுவுறதுக்கு நேரம் ஆகும், 6 மணிக்கு தான் டியூட்டி முடியுது, பெயிண்ட்லாம் காயணும், இதெல்லாம் நான் கழுவுறதுக்கு 6 மணிக்கு மேலே கழுவ முடியும், டியூட்டி ஹவர்லேயே நான் கழுவிக்குவேன் அப்படின்னு 5 மணிக்கே வேலையை முடிச்சுட்டு போகிறவன் இருக்கிறான். அவன் கர்மி தானே, அவனுடைய வேலையெல்லாம் எப்படிப்பட்டது? காமிய கர்மம். இன்னொருத்த செய்கிறான், 6 மணி ஆகிடுச்சு தம்பி வீட்டுக்கு போடா, நீ நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்குன்னா ஒரு முழு நாள் கூலி தரணுமா, உங்களுக்கு தான் நஷ்டம், நான் பண்ணிட்டு போகிறேனே அப்படிங்கிறான். அவன் யார்? அவனும் கர்மம் செய்கிறவனாக இருக்கிறான், அவன் நிஷ்காமியமாக இருக்கிறான், பலத்தின் மீது ஆசை இல்லாமல் செய்கிறான். அவன் பலத்தின் மீது ஆசையோடு செய்கிறான், அது காமிய கர்மம். நிஷ்காமிய கர்மம். இப்போ காமிய கர்மத்தை விடு, நிஷேத கர்மத்தை செய்யாதே, அதர்மங்களை செய்யாதே, இது ரெண்டும் விட்டுட்டா அது பேர்
சந்நியாசங்கிறார். இப்போ சந்நியாசங்கிறது என்ன? கர்மங்களை விடுறதில்லை. விட வேண்டிய கர்மத்தை, காமிய கர்மத்தையும் நிஷித கர்மத்தையும் விடு. நித்திய கர்மத்தையும் நைமித்திக கர்மத்தையும், நித்திய கர்மங்கிறது பல் தலக்கிறது, குளிக்கிறது, சாமி கும்பிட்றது, சாப்பிட்றது, சமைக்கிறது, வேலைக்கு போகிறது, குழந்தையை காப்பாற்றுறது, பால் கொடுக்குறது, காய வைக்கிறது, துணி எல்லாம் தினமும் செய்யறதை நீ செய்ய. அதில் காமியம் இல்லைல்ல, செய்தாக வேண்டியது. அப்புறம் பிராயச்சித்த கர்மம், ஏதாவது தப்பு தண்டா பண்ணியிருந்தேன்னா சாமிக்கிட்ட ஏதாவது 2 நாள் விரதம் இரு, தீபம் எடுத்து போடு, அங்கே பிரதட்சணை பண்ணு, அப்புறம் ஒரு 2 நாள் விரதம் இரு. இதெல்லாம் பிராயச்சித்த கர்மம். இன்னொன்று நைமித்திக கர்மம், நிமித்தம், ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக டெய்லி செய்தால் அது நித்திய கர்மம். விசேஷ காலங்களில் செய்கிறது, காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, சவுளம் பண்ணுறது, பூநூல் போடுறது, திருமணம் பண்ணுறது, ஏகாதசி விரதம் இருக்கிறது, பித்தர்களுக்கு உணவு கொடுக்கறது, அப்புறம் இது மாதிரியான விசேஷ காலத்தை செய்கிறத நீ விடக்கூடாது. கர்மங்களை விடாமல் செய்தா. ஏன் அப்படி சொல்கிறாரு அர்ஜுனனுக்கு? அவன் சன்னியாசியாக விரும்புகிறான். இந்த சண்டை வேண்டாம், பீஷ்மர், துரோணர் இவங்களெல்லாம் நான் கொல்ல ஆசைப்படலை இந்த அப்படின்னு கடமையிலேருந்து பத்துவி பாறான். நான் சன்னியாசி ஆகிடலான்னு பார்க்குறான். அதுக்கு தான் கரெக்டாக அவர் சொல்ல, சந்நியாசங்கிறது புரிஞ்சுக்குங்க, காமிய கர்மத்தையும் நிஷேத கர்மத்தையும் விடுவது தான் சந்நியாசம். அப்போ தியாகங்கிறது என்னென்ன? அதுவும் சந்நியாசம் தாங்க. அவனும் நிஷேத கர்மத்தை செய்வதில்லை, காமிய கர்மத்தை செய்வதில்லை, மீதி கர்மத்தை செய்கிறான். அவன் நைமித்தியை கூட விட்டுடுவான். ஆனால் பகவான் சொல்கிறாரு சந்நியாசங்கிறது தியாகமும் ஒன்று தாங்கிறாரு. சன்னியாசி இந்த நித்திய கர்மாவும் விட்டுடுவான். அப்படி தான் உலகத்தில் இருக்க சன்னியாசிகள் சொல்கிறதுனால தான் அவருக்கு சந்தேகம் வருது. பகவான் டெஃபினேஷனை மாற்றுறார். சந்நியாசங்கிறத நான் இப்படி தியாகம்னு புரிஞ்சுக்க. தியாகம்னா என்ன சுவாமி? கர்மத்தை எதுக்கு செய்கிற? ஏதாவது லாபம் கிடைக்கிறது தான் செய்கிற. இந்த லாபத்தை விட்டுடு. லாபத்தை விட்டுடுன்னு என்ன? லாபத்தை முன்னிறுத்தி செய்யாதே. கர்ம பல அபேட்சம் வேண்டாம், அதை சார்ந்து இருக்காதே. ஒரு பெயிண்டர் 6 மணிக்கு மேலே செய்தான் பார்த்தீங்களா? அவன் கூலிக்காக செய்யலை, தர்மத்துக்காக செய்ய. அப்படி நீ செய்வது பேர் தியாகம்னு பேர். அவன் மறுநாள் சம்பளத்தை தியாகம் பண்ணியிருக்கிறான். இன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் 2 வேலை செய்திருக்கிறான். அப்போ அவன் தியாகி தானேங்க, அவன் சன்னியாசிங்க. இப்போ சந்நியாசங்கிறது என்ன? கர்மத்தை விட்டு விடுவது. தியாகங்கிறது கர்மத்தை வச்சுக்கிறது, ஆனால் பலனை விட்டுறது. இது எது நல்லது சொல்லுவேன்? சந்நியாசம் பண்ணிட்டோம்னா கர்மமே செய்ய மாட்டீங்க, மன தூய்மை அடையுமா? எப்படி அடையும்? ஆனால் கர்மத்தை செய்துக்கிட்டு பலனை விட்டோம்னா மனம் எப்படி தூய்மையாக இருக்கும் பாருங்க. மன தூய்மைக்கு சிறந்ததுடா. அப்போ ஞானம் வேணும்னா சந்நியாசம் கட்டாயம் வேணும். ஆனால் எப்படிப்பட்ட சந்நியானம்? தியாக ரூபமான சந்நியாசம் அப்படின்னு சொல்லுவோம். சர்வ தர்மம் பரிதிஜ்ய. பரிதிஜ்யம்னா தியாகம்னு அர்த்தம். திஜ்யங்கிறதுலேருந்து தியாகங்கிற வார்த்தை உண்டாகுது. அப்படி புரிஞ்சுக்கல. இப்போ சந்நியாசங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஞானத்திற்கு சந்நியாசம் தேவைதானா? ஞானம் பெறுவதற்கு அந்த காலத்தில் சந்நியாசிகளை தான் முதல்ல எடுத்துக்கிட்டாங்க. குடும்பஸ்தன் வேதாந்தம் கேட்கலாம், பிரம்மச்சாரி கூட கேட்கலாம், பெண்களும் கேட்கலாம். இந்த கர்மகாண்டம் சொல்லக்கூடிய வேதத்தினுடைய யஜ்ஞாதிகள் செய்கிறோம் இல்லையா, யஜ்ஞம் வேள்வி முதல்லாம், அது செய்வதற்கு அதிகாரி உண்டு. அதில் வர்ண அதிகாரிகளாக உண்டு. பிராமணன் இதெல்லாம் செய்யலாம், சத்திரிய இதெல்லாம் செய்யலாம், வைசியம் இதெல்லாம் செய்யலாம், சூத்திரன் இதெல்லாம் செய்யலாம். இவன் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இவனுக்கு இது போதும், அவனுக்கு இது போதாது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இது எதுங்க? கர்மகாண்டத்தில் அதிகாரியே வேற. அவன் யார்? அவன் இல்லாததை அடைபவன், அதுக்கு அதிகாரி. ஞானகாண்டம்னு வேதத்தில் இருக்கிற அவன் இருப்பதை அறிபவன், அவன் அதிகாரி வேற. இப்போ வேதமே 2 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு சிபாரிசு பண்ணுது. இங்கே வாங்க, யாரெல்லாம் அத்தியாசம் பண்ணியிருக்கிறீங்க, உடம்பு நான் சொல்கிறவங்கலாம் யார்? நான் வரீங்களா? வாங்க, நீங்கள் கர்மகாண்டம். மீதி பேர் என்ன? நான் உடம்புன்னு சொல்கிறேன். இல்லை, நான் உடம்பு இல்லைங்க. அப்போ நீங்கள் ஞானகாண்டத்துக்கு போங்க. பிரிச்சுட்டார். ஏன்னா கர்மகாண்டத்துக்கு அதிகாரி வேற. அவன் இகலோக பரலோக சுகத்துக்கு விரும்புகிறவன், அவன் அதிகாரி வேற. அவனுக்கு பிரயோஜனம் இகலோக சுகலோகம். அவனுக்கு என்ன சாதனம்? யஜ்ஞம், தானம், தர்மம், இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் போங்க. நீங்கள் எதுக்கு? நீங்கள் வாங்க, என்ன வேணும்? நான் இருக்கிறது அறியணுங்க, ஞானம் அடையணும்.
முக்தி, நான் முமுக்ஷு. ஓ அப்படியா, அப்போ நீ அதிகாரி வேறு, உனக்கு பலன் முக்தி, உனக்கு சாதனம் ஞானகாண்டம் அப்படின்னு வச்சுருக்கு. இப்போ ஞானகாண்டத்துக்கு வந்தவன் எனக்கு முக்தி வேணும்னு வந்துட்டான்னா அவன் வந்து பிரவிற்த்தியில் போகக்கூடாது, இந்த உலக வாழ்க்கையில் அதிகம் போகக்கூடாது. அதுலேருந்து தான் விடுபட பார்க்குற நீ. அப்போ அதையும் வச்சுக்குவேன் இதையும் வச்சுக்குவேன்னா எப்படி? அதனால் அந்த காலத்தில் ஞானம் எல்லாருக்கும் பொதுவாக இருந்தாலும் கூட அதிகாரிகள் சிறுவனாக இருந்தாலும், குடும்பஸ்தனாக இருந்தாலும், வானப்பிரசனாக இருந்தாலும், சன்னியாசியாக இருந்தாலும், சத்திரியனாக இருந்தாலும், பிராமணனாக இருந்தாலும், வைசியனாக இருந்தாலும், சூத்திரனாக இருந்தாலும், சண்டாளனாக இருந்தாலும், பஞ்சமனாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் அனைவருக்கும் முக்தி சாமானியம். ஆனால் இகலோக பரலோக சுகம்ங்கிறல அதில் வந்து உங்களுக்கு கேட்டகரி வேறு, இதில் எல்லாருக்கும் உண்டு. அதனால தான் இங்கே வந்து எல்லா ஜாதி ஜனம் இல்லாமல் இந்த வேதாந்தத்தை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். குருவும் எல்லா ஜாதியிலும் இருக்கிறார். ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா உத்தாலகர் இருக்கிறார், ஜனகர் இருந்திருக்கிறார், யாக்ஞவல்கியர் இருந்திருக்கிறாங்க, கார்கின்னு ஒரு பொம்பளை இருந்திருக்கிறான், ஜாபலான ஒருத்தர் இருந்திருக்கிறான். இப்படியோ பேர் பலவிதமான வாழ்க்கையிலிருந்து வந்தவங்களெல்லாம் இருக்கிறோம் பார்க்குறோம். அவங்கெல்லாம் ஞானிகளாக இருந்திருக்கிறாங்க, பிரம்மம் என்று அறிந்தவர்களாக இருக்கிறாங்க. அந்த காலத்தில் குடும்ப வாழ்க்கையிலிருந்தும் அதிகமான இந்த லௌகீகத்திலிருந்தும் பிரிந்து வருவதற்கு சந்நியாசங்கிற ஒன்று சிபாரிசு பண்ணாங்க. அப்படிப்பட்டவன் சந்நியாசம் வருவது இந்த காவி இல்லாமல் வெள்ளாடையிலேயே கொஞ்சம் துறவு நிலையில் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பான். வெள்ளாடை துறவி அப்படின்னு பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து 100% டிவோஷன் இந்த சாஸ்திரத்தை கற்றுக்கணும் அப்படின்னு குருகுலத்தில் இருந்து கற்றுக்கிறான்னு வைங்க. ஏன்னா இது வேதாந்தத்தை முழுசாக கற்றுக்கணும். பார்ட் டைமில் யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சமாலாம் கற்றுக்கூடாது. குருக்கிட்ட வாழ்ந்து பக்கத்தில் இருந்து கற்றுக்கணும். அதுதான் உண்மையான வேதாந்தம். அப்படின்னா குருக்கிட்ட வாழ்ந்து போகிறோம் இல்லையா, அது பேர் சந்நியாசம்னு பேர். குடும்ப பொறுப்பெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இன்னும் கூட எனக்கு குடும்ப பொறுப்பு சார், கல்யாணம் பண்ணிவிட்டு என் குழந்தைங்கள வளர்த்தேன், இப்போ அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்க குழந்தைகளை வளர்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பேபி சிட்டிங்காக இருக்குது தான் நமக்கு கடைசி வரைக்கிறது. நாம் கடை தேர்வதற்கு மோட்சம் அடைவதற்கு நாம் ஏதோ 1000 காரணம் சொல்கிறோம். நம்ம முதல்ல பிழைக்கிற வழியை நம்ம பார்க்கணும். நம்ம மோட்சம் அடைஞ்சிட்டோம்னா எத்தனை குழந்தைய நான் வளர்த்துட்டு இருக்கலாம், அதுக்கப்புறம் எத்தனை காலம் வேணால் நான் பேரன் பேத்தியில் வளர்த்துட்டு இருக்கலாம். ஏன்னா 2 நாள் அதுக்காக மோட்சத்துக்கு கொடுக்கக்கூடாதா? 2 நாள் கூட அப்போ அவங்க வாழ்க்கை குழந்தைங்களுக்கு பிரிய முடியாதா? அதுதான் சந்நியாசம்னு சொன்னாங்க. அந்த சந்நியாசத்தில் அதுக்கு பேர் விவிதிஷா சந்நியாசம், வித்தைக்காக எடுத்துக்கொண்ட சந்நியாசம் அப்படின்னு. இந்த காலத்தில் இந்த விவிதிஷா சந்நியாசம் வருவதுக்கு ரொம்ப குறைச்சாக இருக்கிறாங்க. ஒரு சில பேர் இருந்திருக்கிறாங்க, இங்கேயே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பல பேர் வந்து குடும்பத்தில் இருந்து கொண்டே இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கட்டும், அவங்கள ஒரு வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டே போகிறாங்க. தன் கடமைகளை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்க, சங்கல்பங்களை குறைச்சிக்கிறாங்க. ஞானம் பெற்ற பிறகு சந்நியாசம் அவசியமானா இது என்ன கேள்வி? அவன் சன்னியாசி தான். ஞானி எப்பொழுதுமே சன்னியாசி தான். சன்னியாசியாக இல்லாமல் இருக்கவே முடியாதவனாக. ஏன்னா பிரம்மம் அவன். அவங்க அத்தியாசம் நீங்கிடுச்சு. சரீர அத்தியாசம் இருந்தால் தானே கர்மம். ஞானிகள் எல்லாம் சன்னியாசி தான். அதுக்கு வித்வத் சந்நியாசம், ஞானமேவ சந்நியாசம். சந்நியாசம் என்றாலும் ஞானம் என்றாலும் ஒன்று. ஞானி சன்னியாசி ஆயிட்டான்லாம் கிடையாது, ஞானி தான் சன்னியாசி. அவன் சன்னியாசியாக தான் இருப்பான். இப்போ கேள்விக்கு பதில் தெரிஞ்சுங்களா? முயற்சி ஏதுமின்றி வேதாந்தத்தை பிரமாணமாக செயல்பட விட்டு ஆத்ம அனுகிரகத்திற்கு வழிவிட்டால் மற்றவை தானாக நிகழும். அதிகாரத்துவம் இல்லாது போனால் மேற்படி விளைவுகள் நிகழாது. அதிகாரித்துவம் இருந்துவிட்டால் ஞானம் மெத்த சுலபம், இல்லாவிட்டால் ஞானம் மெத்த கடினம். இதை விளக்குங்கள் சுவாமிஜி. சண்முகம் ஆஸ்திரேலியாவிலிருந்து முதல்ல கேட்ட கேள்வி என்னங்க சுவாமி? பிரமாணம். முயற்சி ஏதுமின்றி வேதாந்தத்தை பிரமாணமாக செயல்பட விட்டுவிட்டு பிரமாணத்தை செயல்பட விட்டுட்டு ஆத்ம அனுகிரகத்திற்கு வழிவிட வேண்டும் சொல்லியிருக்காங்க. மற்றவை ஆத்ம அனுகிரகம். சுவாமி, நீங்கள் தத்துவபோதத்தில் இது சொல்லியிருக்கீங்க, விளக்கம் சொல்லி கேட்டிருக்காருங்க. இப்போ 2 சொல் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதுதான் குழம்புது.
அது முழு புக்கும் படிச்சிருந்தாக்கா இந்த சொல்லுடைய அர்த்தம் புரியும். அதுலேருந்து தனியாக பிரிக்கும் பொழுது அந்த அந்த சொல்லுக்கு அர்த்தம் மற்ற இடத்துல இருக்கும். ஒன்று பிரமாணம் செயல்பட வழிவிடு, அது புரியும். ரெண்டாவது செயல்பட விட்டுவிடு, ஆத்ம அனுகிரகம் வேணும். இப்போ 2 பதிலும் சொல்லலாம். பிரமாணம் செயல்பட வழிவிடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்கு. கர்மங்கள் எல்லாம் புருஷ தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞானம் வஸ்த தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வேலையை நான் குறிப்பாக யாரும் சொல்லாமல் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் யாரும் போகலையே, தண்ணி வேணும், இன்னும் யாரும் போகலை, இருங்க. இப்போது கர்மம்னு வந்துட்டுனா அதில் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், வேறு மாதிரி செய்யலாம்னு உரிமை இருக்குது இல்லை? இப்போ உங்களுக்கெல்லாம் அந்த உரிமையை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க இல்லையா? நீங்கள் இருக்கிறதுனால அவர் கேட்டது பொய்ன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் சும்மா இருக்கிறீங்க. இல்லைனாலும் சாமி எழுந்துக்கிட்டாங்க. தண்ணி கொண்டு வரணுங்கிற கர்மம் வந்துடுச்சுன்னா மனிதன் தன்னுடைய அதிகாரத்துக்குள்ளே இருக்குது. நான் செய்வேன், செய்யாமல் இருப்பேன், யாராவது போய் மாற்றோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது புருஷ தந்திரம்னு பேர். கர்மம் யார் கையில் இருக்குது? செய்பவன் கையில் இருக்குது. அறிவு யார் கையில் இருக்குது? அறிபவன் கையில் இருக்குதா? இல்லை, அறிவின் கையில் இருக்குது. இப்போ இது என்ன நிறம்? சிவப்பு. இது அறிவு தானே? இதுக்கு எதாவது கர்மம் தேவைப்படுதா? இது அறிஞ்சு சிவப்புன்னு அறிவதற்கு கர்மம் தேவையா? சரி, கர்மமாக இருந்தால் என்னாக்கும்? செய்வேன், செய்யாமல் இருப்பேன், வேறு மாதிரி. அப்போ இது இங்கே போட்டு பாருங்கள். இது சிவப்பாக நான் அறிவேன், இல்லை பச்சையாகவும் அறிவேன், நான் அறியாமலும் இருப்பேன். அப்படி உங்களால் முடியுமா? கண்ணை திறந்து பார்த்தா ஞானம் உண்டாயிடும். நடுவில் புருஷனை எழுந்துக்கவே கூடாது. அப்போ ஞானம் உண்டாகும் பொழுது உள்ள அகங்காரம் இல்லை. கர்மம் வந்துடுச்சுன்னா அகங்காரம் முடிவெடுக்கும், செய்யலாம் செய்யாமல். அகங்காரம் எங்கே வேணும்? கர்மத்துக்கு வேணும். அதனால தான் கர்மத்தை விடுங்கிறார். அகங்காரத்தை அழிப்பதற்கு தான் கர்மத்தை விடுங்கிறார். நித்திய நைமித்த கர்மத்தை விட்டு சன்னியாசி ஆகுன்னு அர்த்தம், அகங்காரம் அழிவதற்கு தான். ஆனால் கர்மத்தின் மூலமாக அகங்காரத்தை அழிக்கலான்னு ஒரு தந்திரத்தை வச்சுருக்கார். அது பேர் கர்மயோகம். அது வேறு சமயத்தில் பேசுவோம். இப்பொழுது நம்ம பார்ப்போம், ஒரு காரியத்தை இந்த பூவை பறிச்சுட்டு வான்னு சொல்லும்பொழுது அகங்காரம் தேவைப்படுது. ஆனால் அந்த பூவினுடைய நிறம் எதுன்னு கேட்கும்போது அகங்காரத்தை தூக்கி போடணும். அகங்காரம் உள்ளே இருந்ததுன்னு வச்சுங்க, இவர் என்ன சொன்னார், நான் எதுக்கு கேட்கணும். இவர் சொல்லுவார் ஆத்மா பிரம்மம்னு, நான் எதுக்கு ஒத்துவேன்? இல்லை அந்த புக்கில் அப்படி சொல்லியிருக்கு, அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், எனக்கு இந்த மகரிஷி எப்படி சொன்னார், அந்த சத்குரு அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு வந்ததுன்னு வச்சிங்கன்னா அகங்காரம் உள்ளே வந்துடுச்சு இல்லை? அப்போ நீங்கள் பிரமாண வேலை செய்ய விட்டீங்களா? இங்கே பிரமாண வேலை செய்யும்போது விட்டீங்கல்ல? உங்கள் அகங்காரம் எழுந்து இவர் என்ன சிவப்புன்னு சொல்கிறாரு, நான் பச்சைன்னு தான் சொல்லுவேன். அப்படி யாராலும் சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. பிரமாணத்துக்கு சரணாகதி ஆகிட்டோம். பிரமாணம் வேலை செய்துகிட்டே இருக்குது. ஆனால் குரு சொல்லி கொடுக்குறது மட்டும் அகங்காரம் எழுந்து. இது நீங்கள் அகங்காரம் இல்லாமல் பார்த்துட்டீங்க. அதனால் குரு சொல்லும் பொழுது அகங்காரம் முக்கியம். இவர் நம்மளை விட வயசு கம்மியாக இருக்கிறார், இவர்கிட்ட போய் எங்கே பாடம் படிக்கிறார்? இவருக்கு எங்கிட்ட இருக்க அனுபவம்லாம் இருக்குமான்னு. நான் இவரோட அதிகமான புக்கு படிச்சிருக்கேன், இவர் வெறும் வேதாந்தம் தான் படிச்சிருக்கிறார். நான் நிறைய புக்கு படிச்சிருக்கேன், சயின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு அகங்காரம் எழுந்ததுன்னா எப்படி பிரமாணம் வேலை செய்யும்? வேலை செய்யாது. அதுக்காக சொல்கிறோம், பிரமாணம் வேலை செய்ய வழிவிடுங்கிறோம். மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் வழி விட்டுடுறீங்க. கண்ணுக்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டீங்க, காதுகிட்ட ஒப்படைச்சிடுறீங்க, நாக்குக்கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டீங்க. அகங்காரத்தை விட்டு நாக்கு பாரு, இப்போ பாரு அகங்காரம் இல்லை பாரு எப்படி டேஸ்ட் பண்ணுறான் அப்படிங்க. அதே மாதிரி குரு சொல்லி கொடுக்கும்போது ஞானம் என்றதுனால, அதுவும் அறிவு என்பதனால அங்கே அகங்காரம் எழுந்துக்கக்கூடாது. அங்கே எழுந்துக்கிறது வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் அந்த சொல் அப்படி சொல்லுது.
மற்ற எல்லா இடத்துலையும் பிரமாணங்களுக்கு நாம் வழிவிட்டு விடுகிறோம். அதனால் அது நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் குரு சொல்லி கொடுக்கும் பொழுது அது வசு தந்திரமாக இருப்பதனால, அறிவு உண்டாக்கப்படுவதனால நாம் பிரமாணத்திற்கு வழிவிட வேண்டும். ஏன்னா பிரமாணம் எப்படி வேலை செய்யணும்னா, இது பொருள் பேர் பிரமேயம். எதை நம்ம அறிகிறோமோ அந்த பொருள் பேர் பிரமேயம். இது ஒரு பிரமேயம், இது ஒரு பிரமேயம். சரி, இது சிவப்புன்னு அறிவதற்கு எனக்கு பிரமாணம் வேணும். அது கண். அறிபவன் யார்? உள்ளே இருக்கிறேன், அது பேர் பிரமாதா. அப்போ இது பிரமேயம். இதை நிறம் அறிவதற்கு கண் பிரமாணம். உள்ளே இருக்கிறவன் பேர் பிரமாதா. சரி, இது எனக்கு கண் தெரியல, இந்த சவுண்டு மட்டும் கேட்குது. இப்போ இந்த சவுண்டு உண்டாகிறது பேர் பானை இல்லையா? இது பிரமேயம். இப்போ நான் என்ன பிரமாணத்தை பயன்படுத்துகிறேன்? காதை பயன்படுத்துகிறேன். இப்போ பிரமாணம் வேறு, ஆனால் பிரமாதா நானே தான். இந்த பிரமாணம், பிரமேயம், பிரமாதா மூணும் நேர்கோட்டில் இருந்தால் தான் ஞானம் உண்டாகும். ஒருவேளை இந்த சத்தம் சரியாக கேட்கலன்னு வைங்க, பிரமேயம் சரியாக இல்லை, அப்போ ஞானம் வருமா? வராது. நல்ல சவுண்டு நல்லா வருது, பானை சவுண்டு தான் தெரியுது சார் அப்படின்னு சொல்கிறான். இப்போ காது நல்லா கேட்கணும் இல்லை? ஒருவேளை இந்த சவுண்டு நல்லா இருந்து காது சரியில்லைன்னா அப்போது ஞானம் வராது. காது நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது, பிரமாதா எங்கேயோ ஊர் மேய்கிறார், அப்போது ஞானம் வருமா? வராது. மன்னிச்சுங்க, நிறைய சமயம் அப்படி தான் நடக்குது. இப்போ ஞானம் வரலைன்னு அர்த்தம், பிரமாணத்துக்கு இடம் விட்டுமா? இப்போ பிரமாதா பிரமேயம் பிரமாணத்தில் நேர்கோட்டில் நிற்கணும் இல்லை, மூன்று சமமாக இருந்தால் தானே ஞானம் பிறக்கும். அதனால சொல்கிறோம், ஞானம் வேலை செய்ய வழிவிடுன்னு அர்த்தம். பிரமேயம் கரெக்டாக இருக்குது, காதும் கரெக்டாக கேட்டுட்டு இருக்குது, நீ ஒழுங்காயிரு. முதல்ல சரணாகதி அடை, குருக்கிட்ட சரணடி. இதுகிட்டலாம் சரணடைகிறோம். நாக்குக்கு சரணடைஞ்சிட்டோம்ல, இன்னும் ஒரே புளிப்பாக இருக்குது, இன்னும் புளி சாதங்க அப்படி தான் இருக்கும். அதுக்காக வேண்டி புளோ புளிப்பா, சாரிங்க அது கொஞ்சம் உப்பு போட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நாக்குக்கு நீ சரணடைஞ்சிட்ட இல்லை? எந்த அளவுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம், அப்போ தானே அறிவு வருது. அந்த இடத்துல மட்டும் பிரமாதா எங்கே இருக்கிறான்? நாக்கில் போய் உட்காந்துட்டு இருக்கிறான், பிரமாணத்திலே கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிறான். உப்பு கரெக்டாக இருக்குதான்னு நாக்கில் போய் உட்காந்துக்கிட்டு பார்க்குறான். அப்போ இங்கே மட்டும் குரு சொல்லி கொடுக்கும்போது மட்டும் பிரமாதா பிரமாணத்துக்கு வழிவிடுவதில்லை. பிரமாணம் மட்டும் நடந்துக்கிட்டு இருக்குது, காது மட்டும் கேட்குது, ஆனால் வழி விட்டல, உள்ளுக்குள்ளே ஒரு தடை போட்டிருக்கிறார். அதுக்காக அந்த சொல். அடுத்து என்ன சொன்னாருங்க? ஆத்ம அனுகிரகம். இது என்ன ஆத்ம அனுகிரகம்? ஆத்மாவை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆத்மாவுக்கு இந்த இடத்துல சென்சோ லேட்டோ, ஆத்மா என்பதை நான் என்று புரிஞ்சுக்கணும். அது எதுன்னு கேட்கும்போது ஆத்மா, இந்த இடத்துல ஆத்மாங்கிறது அகம் என்ற அந்த அர்த்தத்தை சொல்லுது. தன் அனுகிரகம் வேணும் அப்படின்னு அர்த்தம். ஆத்மா அனுகிரகம் எங்கே இருக்கின்ற பரமாத்மாவை பற்றி சொல்லலை, உன்னுடைய அனுகிரகம் வேணுங்கிறோம். இந்த பிரமாணம் வேலை செய்யணும், உன் அனுகிரகம் வேணும் இல்லை, நீ ஒழுங்காக இருக்கணும் இல்லை. அப்போ நான் வயிறு வலி இல்லாமல், காது குடைச்சல் இல்லாமல், மனசில் பாரங்கள் இல்லாமல் இருந்தோம்னா ஆத்மா அனுக்கிரகம். எனக்கு நானே அனுக்கிரகம் பண்ணிக்கணும், அது பேர் அத்தியாத்மம்னு வேறு. அதிபௌதிகம் சரி பண்ணிக்கலாம், அதிதெய்வீகம் சரி பண்ணிக்கலாம். சில சமயத்தில் அதி ஆத்மம், தன் அனுக்கிரகமும் வேணும். நிறைய பேருக்கு எல்லா அனுக்கிரகமும் இருக்குது, தன் அனுக்கிரகம் இல்லை. ஏன்னா அகங்காரம் பிடிக்கும், அகங்காரத்தை அழிக்கிறது தான் ஆத்ம அனுக்கிரகம். அதனால் அந்த சொல்லியிருக்கிறோம். இப்போ புரிஞ்சிட்டிங்களா? ஆத்ம அனுக்கிரகம்ன்றது. ஆனால் அது தத்துவபோதத்தில் அப்படி எழுதியிருக்கிறோம், அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நிறைவு செய்துக்கலாமா? இன்னும் வேறு ஏதாவது கேள்வி ஏதாவது போதும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஹரி.